இந்திய பாராளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள என்னுடைய மாவட்டத்தை சார்ந்த திருச்சி மாநகரத்தை சார்ந்த திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த அருமை சகோதரர் கிறிஸ்டோபர் திலக் அவர்களுக்கு திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நானும் என்னுடன் மாவட்ட தலைவர்கள் திரு KR ராஜலிங்கம் அவர்களும் திரு EM சரவணன் அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு கோவிந்தராஜன் உள்ளிட்ட மாவட்ட மாநில கோட்ட வார்டு கமிட்டிக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் இன்று அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கி திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து பெருந்தலைவர்களின் சிலைகளுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவித்து தற்சமயம் தங்களிடம் தாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர் பயணித்து வந்த பல கட்டங்களையும் விலக்கி கூறுவதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அருமை சகோதரர் கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் தங்களிடம் இப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறார். வணக்கம். திருச்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5ஆம் தேதி முதல் மக்களவை உறுப்பினருக்கான தேர்தல் ஆரம்பித்த பிறகு 6 மக்களவை உறுப்பினர்களும் போட்டியின்றி வெற்றி பெற்று நேற்றைய முன்தினம் சான்றிதழ் வாங்கி கொண்டு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்று நேற்று இரவு திருச்சிக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய திருச்சி அதாவது ரெவென்யூ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்ட தலைவர்களுடன் வெவ்வேறு சிலைக்கு போய் மாலை போட்டு வந்திருக்கிறோம். கூடவே இன்னைக்கு முன்னாள் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனக்கு கிடைத்திருக்கிற இந்த முக்கியமான பொறுப்பு, இந்த பதவி காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு வெற்றி. காரணம், ராகுல் காந்தி அவர்கள் 2007 8 அனைத்து தரப்பு அனைத்து சாதாரண குடும்பத்திலிருந்து மக்கள் அரசியலில் வர வேண்டும் என்ற மிக உன்னதமான நோக்கத்தின் மூலமாக நான் அரசியலுக்குள் வந்து ஒரு திருச்சியில் ஒரு சாதாரண குடும்ப பின்னணியத்திலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். இளைஞர் காங்கிரஸ்ல ஆரம்பித்து பிறகு டெல்லி சென்று தேசிய அளவில் SC துறையின் ஒரு முக்கியமான தேசிய கன்வீனராக பணிபுரிந்து பிறகு கடந்த 8 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக வெவ்வேறு மாநிலங்களிலே பணிபுரிந்திருக்கிறேன். கடைசி 1.5 வருஷமா 2024 தேர்தலுக்கு பிறகு திரு ரெக்ஸ் அவர்களுடனும் மற்றும் திரு கோவிந்தராஜ் அவர்களுடனும் சேர்ந்து திருச்சியில வார்டு வைஸ் போய் வேலை பார்த்திருக்கிறேன். எனக்கு இது மிக்க மகிழ்ச்சி. திருச்சி மாநகரத்துக்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் நான் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தா கூட திருச்சி மாவட்டத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பேன் என்று உங்களிடம் நான் இன்றைக்கு உறுதி அளிக்கிறேன். அதனால இன்னைக்கு ஒரு சிறிய அளவில், ஏன்னா இன்னும் 2-3 நாள்ல தேர்தலுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் சொல்றதுனால திரு ரெக்ஸ் அவர்களும் மற்ற திரு சரவணன் அவர்களும் திரு KR ராஜலிங்கம் அவர்களும் இன்னைக்கே ஒரு சின்னதா வச்சு ஒரு அந்த சிலைகளுக்கு மாலை போடுவதை இன்னைக்கே முடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டதுனால இன்னைக்கு ஒரு சிறிய அளவில் நம்மளுடைய இந்த அறிமுகம் மற்றும் வரவேற்பு விழாக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது கொண்டாட வேண்டிய நேரம் இல்லை. கேஸ் விலை ஏறிடுச்சு, தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறப்ப
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ பூதம் இருக்கிற ஊர் மாதிரி ஆயிரும். இப்ப வர வழியில பெட்ரோல் பம்ப்ல பார்த்தா மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. ஏன்? பெட்ரோல் விலை ஏற போகுதுன்னு. இதெல்லாம் பொருட்படுத்தாம அங்க இருந்து பிரதமர் இங்க வந்து மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. மாநாட்டுல விலைவாசி ஏன் பெட்ரோல் கேஸுக்கு விலை ஏன் ஏறுச்சுன்னு சொன்னாரா? பதிலு சொன்னாரா இல்லையா? பிரஸ் சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? சொல்லல. பிரஸும் கேட்கல. ஏன்னா பிரஸையே அவர் பாக்குறது இல்ல. இவருதான் நம்மளுடைய பிரதமர். அதனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப நான் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர வழியில மாம்பழ சாலையில இருக்கிற பெட்ரோல் பம்ப் எல்லா இடத்துலயும் பாக்குறேன். மக்கள் பெட்ரோல் பம்ப்ல கூட ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து அதனால மக்கள் தெருவுக்கு வர போறாங்க. தெருவுக்கு வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை தான். யூபிஏ கவர்மெண்ட் இருக்கிறப்ப கடந்த அதுக்கு முன்னாடி இருந்த 50 ஆண்டு காலம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி எல்லாம் வரல. காரணம், காங்கிரஸ் கட்சியினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு கொள்கை. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. இந்த ரெண்டு மாபெரும் சக்திகளையும் அவங்க சரிவர பேலன்ஸ் பண்ணி போனதுனால யாருக்கிட்டையும் நம்ம அடிமையா இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி கச்சா எண்ணெய் பிரச்சனை எல்லாம் வரல. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட மொத்தமா அடிமையாயிட்ட மோடி அவர்கள் வந்து இந்த டீசல் இந்த கேஸ் பிரச்சனையா சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணல. நேற்று வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மீடியா சேர்மன் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேஸ்புக்ல ஒரு அருமையான பதிவு விளக்கமா எடுத்து சொல்லியிருக்கிறார். எப்படி குஜராத்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரி கேஸ் ரிஃபைனரி பிளான்ட்ல மானியத்துடன் ரிலையன்ஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல பல மில்லியன் டன் கேஸ் தயாரிக்கப்படுகிறது. அது பூரா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த கேஸை வந்து ஒரு ஒரு அளவான விலையில வாங்கி அரசு வாங்கி கொடுக்கலாம். ஆனா விவரமா இவங்க என்ன பண்றாங்க? அதை பண்ணாம எலக்ட்ரிக் அடுப்பை நோக்கி நகருவோம், பசுமை இந்தியா அப்படி இப்படின்னு கதை சொல்லி நகட்டுறாங்க. ரோட்ல டீ கடை வச்சிருக்கிறவங்க, வடை கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு சிலிண்டரை தூக்கி கொண்டு போய் போட்டு ஈஸியா கடை நடத்தக்கூடியவங்க இன்னைக்கு எலக்ட்ரிக் பவருக்கு எங்க போறது? இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து அதாவது மின்சாரம்ன்றது மாநில சப்ஜெக்ட். அப்ப தேசிய அளவில் கொடுக்க வேண்டிய மானியத்தை சரியா கொடுக்க முடியாத காரணத்தினால கொடுக்காம அதை கட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா, மின்சாரம் ரீதியான அடுப்புன்னு வந்துருச்சுன்னா அதுக்கான எல்லா பிரச்சனையும் மாநில தலையில கட்டிடுவாங்க. அது முக்கியமா ஒரு பொருளாதார வளர்ச்சியில அதிகமா அதாவது ஒரு மேம்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஏற்கனவே மின்சார தட்டுப்பாடு இருக்கிறது. காரணம், அவ்வளவு டிமாண்ட் இருக்கு, அவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு அங்க இருந்து பிரதமர் சும்மா இங்க வந்து சம்பந்தம் இல்லாம இங்க இருக்கிற மற்ற கட்சிகளை குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். ஆகவே ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையில நான் வந்து மக்களவை உறுப்பினர் ஆயிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் பதவி ஏற்ற பிறகு கீழ்த்தட்டு மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட பெண்கள், தலித், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினோட பிரச்சனைகளை ஓங்கி எடுத்து பேசுவதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாகும். அடிப்படை மக்கள் பிரச்சனைக்காகவும் மற்ற இதர அடிப்படை மக்கள் பிரச்சனைக்காகவும் கண்டிப்பாக பேசுவேன். எனக்கு உங்களுடைய ஊடக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. முக்கியமாக இன்றைக்கு எனக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிற 3 மாவட்ட தலைவர்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பல நண்பர்கள் நானும் கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷமா சேர்ந்து பயணிச்சிருக்கிறோம்.
இவர்கள்ல ஒருத்தரா தான் நானும் வளர்ந்துருக்கிறேன், ஒரு சராசரி காங்கிரஸ்காரனா. அதனால எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கிறது, பொறுப்பு கிடைச்சிருக்கிறது இங்க இருக்கிற அனைவருக்குமான ஒரு வெற்றி. இந்த வெற்றியை இந்த மாதிரி ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது காரணம் ராகுல் காந்தி அவர்களும், முக்கியமாக மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும், மாநில தலைவர் செல்வ பிறந்தையா அவர்களும் மிக முக்கியமான காரணம். இவர்களுடைய முயற்சியால இன்றைக்கு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறேன். அடுத்த 6 ஆண்டு காலம் நான் என்ன பேசணும், எதை பத்தி பேசணும்ன்றத நான் மக்கள் மத்தியில சென்று பிரச்சனைகளை கேட்டு அறிந்து அதை மேலே உரத்த குரலில பேச வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆகவே இந்த தேர்தல் இப்ப அடுத்த வர இருக்கிறது, இந்த ஒரு மாசத்துல தேர்தல் வரப்போது, அடுத்த 1 மாசம் இன்டென்ஸா நம்ம இந்த தேர்தலை மையப்படுத்தி வேலை பார்க்கணும். என்ன பிரச்சனைகள், என்ன குழப்பங்கள், என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கட்சிக்குள்ளும் கூட்டணி கட்சிக்குள்ளும் ஒரு சரியான முயற்சி எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக மீண்டும் இந்த மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை எனக்கு மிகவும் இருக்கிறது. அதற்கு பிறகு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி மக்கள் அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய அடிப்படை நோக்கம். நன்றி. போர் நீங்க ஃபுல்லா அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணிருக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? அமெரிக்கா எடுக்க வேண்டிய ஸ்டாண்டுக்கு கை தட்ட வேண்டிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கு. நம்ம ரஷ்யாவோட எப்பேற்பட்ட ஒரு டைஸ்ல இருக்கிறோம்ன்றது நீங்க நோக்கி பார்க்கணும். இங்க இருந்து எக்ஸ்போர்ட் போகுது ரஷ்யாவுக்கு, ஆனா அங்க இருந்து ரஷ்யாட்ட இருந்து நமக்கு திருப்பி வருதா? சோ நீங்க ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் நம்ம லாக் ஆகியிருக்கோம். ஸோ இந்த டெசிஷனை யார் எடுத்தது? அமெரிக்காவோட நம்ம எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு கை கோத்துட்டு ஜாலியா அடிச்சுட்டு கை தட்டிட்டு சுத்தணும்? கரெக்டா? அந்த வெளியுறவு துறை கொள்கையில நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது நீங்க மைக்ரோ லெவல்ல இல்ல கரெக்ட். சில காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்தியாவோட சில விஷயங்கள் நடக்கும். இல்ல ஜியோ பொலிட்டிக்ஸ்ல நோக்கம் இல்லாம எதுவுமே நடக்காது. யாரும் உன்னதமானவங்க கிடையாது. ஜியோ பொலிட்டிக்ஸ் ஒரு தேவைக்காக வேண்டிதான் அவங்க பண்றாங்க. பட் நம்மளுடைய ஓவரால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி என்ன? இந்திரா காந்தி காலத்துல இருந்து அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி எப்பவுமே காங்கிரஸ் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டாண்ட் இருந்ததுனாலதான் யாரும் நம்மளை தனிப்பட்ட விதத்துல மிரட்ட முடியாது. காரணம் ஜியோ பொலிட்டிக்ஸ்ல இந்த மாதிரி வளங்கள் முடக்கப்பட்டு விட்டால் மக்கள் 140 கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு ஜனநாயக கட்சி, இது ஜனநாயக நாடு. அடிப்படை வாழ்வாதார சூழ்நிலை இன்னைக்கு எத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு? போற சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு மாநாடு நடத்திட்டு இருக்கிறதா பிரதமருடைய வேலை? அவர் இதுல ஸ்பெண்ட் பண்ற டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்ல. இன்னைக்கு எவ்வளவு பேர் தெருவுல நிக்கிறாங்க சார். இல்ல அது பரவாயில்லங்க, மாநாடு நடத்தலன்னா என்ன, மக்கள் தெருவுல நிக்கிறானே. இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூனா அவர் அங்க ஒரு வார் ரூம் போட்டு அங்க உட்கார்ந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு பாக்கணும்ல. இன்னைக்கு தெருவுல அதாவது இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தெருவுல கடை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு கடையை மூடிட்டாங்க. இன்னைக்கு இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரோம், எல்லா சைடுமே கடை மூடி இருக்கு. கேட்டா கேஸ் தட்டுப்பாடு. இத பத்தி யோசிக்காம மாநாடு நடத்துறதா முக்கியம். அங்க இருந்து அவரு பிளைட்டுக்கு மட்டும் எங்க இருந்து கேஸ் வந்துச்சு? நேத்து பாக்குறேன், நான் நேத்து வந்தேன் சென்னையில இருந்து. அதுக்கு ஒரு பெரிய தர்பாரு, அதுக்கு ஒரு மாநாடு, அதுக்கு ஒரு கூட்டம், இதெல்லாம் இன்னைக்கு தேவையா? இதை நீங்க யோசிக்கணும். அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க கேளுங்க. இங்க பாருங்க
நாங்க கேட்கிறோம், என்ன முடிவு எடுத்தது யாரு? விலை விலை உயர்வை விலையை ஏத்துனது யாரு? அவங்க பொறுப்பா நடத்துக்கிறாங்களா? அதுதான் கேள்வி, என்னுடைய கேள்வி. சத்தமா கேளுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் பஞ்ச் டயலாக், புரிஞ்சுக்கிட்டீங்களா? பஞ்ச் டயலாக் பேஸ் பண்ணி நீ திருப்பி அதுக்கு இந்தியா கூட்டணி சைட்ல இருந்து ஒரு பஞ்ச் டயலாக் வரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம டைவர்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை கேஸ் பிரச்சனை, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு கேட்டா அவர்கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது, பிஜேபி இருந்து பதில் வர மாட்டேங்குது. இந்த ஆடிப்பெருக்கு தண்ணியை வச்சுக்கிட்டு கதையை நம்ம டைவர்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அது அவங்களுடைய நரேட்டிவ். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நேத்து வந்து இறங்கி இருக்கிறார், ஓகே, நீங்க சொல்றபடி முடிவு எடுக்கப்பட்டுருச்சு, மாநாட்டுக்கு வந்துட்டாரு. மாநாட்டுல அது ஏன் எடுத்தோம் அந்த முடிவுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா வேணாமா? ஒரு பிரதமர் ஒரு அடிப்படை குடும்பத்துல கேஸ் எரிய வேண்டியது, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாருன்ற கேள்வியே நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது? அதை பத்தி பேசணும், அதுதான் என்னுடைய போக்கஸ். ஓகே, நான் அதுக்கு ஒரு ரவுண்ட் இங்க இருக்கிற சிவில் சொசைட்டிஸ், மீடியா நண்பர்கள், அதுக்குதான் நான் சொல்றேன். இங்க இருக்கிற மீடியா நண்பர்கள், என் கட்சி முக்கியஸ்தர்கள், அப்புறம் சிவில் சொசைட்டிஸ், என்ஜிஓஸ், அவங்களோட ஒரு ரவுண்டு என்னோட கன்னி பேச்சிற்கு முன்பதாக ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஒரு சில முக்கியமான உடனடியா எது எது தேவையோ அதை ஹைலைட் பண்ணி பேசணுன்றது என்னுடைய இதுதான் என்னுடைய அணுகுமுறை. வேற எதுவும் கேள்வி? தேங்க்யூ வெரி மச்.